பரபரப்பான 6வது வாரத்தினுடைய நாமினேஷன் முடிவுகள் வந்து அதுக்கப்புறம் பரபரப்பான வாக்குகளின் அடிப்படையில் யார் முன்னாடி இருக்காங்கன்னா, சாண்ட்ரா முதலிடத்தில் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அவரை தொடர்ந்து திவ்யா இருக்காங்க. 3வது இடத்துல பார்வதி இருக்காங்கங்க. விக்ரம் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. இவ்வளவு அன்பையும் ஆதரவையும் வாரி குவித்து கொண்டு இருக்கின்றாரா? அவர் கேமே ஆடினதில்லை. நேற்று சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சிரிப்பாக வேறு வருதான் ஒருத்தவங்க அடிபட்ட பொழுது. ஆனால் அவருக்கு வாக்குகள் குவிக்கிறாங்கன்னா, இது பாட்ஸால் மட்டும்தான் முடியுங்கிறது தெல்ல தெளிவாக வருகிறது. இந்த எச்சப்பழப்புக்கு எதுக்கடா விக்கல்ஸ்னு ஒரு சேனலு எல்லாம் அனுப்புங்க அவனை அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்ல தோணுது. ஏன்னா மக்கள் கண்டிப்பாக வாக்களிக்க வாய்ப்பே கிடையாது. அதுவும் திவாகருக்கு மேலேங்கிறதுனா நம்மளால் நம்ப முடியல. அதற்கு அடுத்ததாக வியானா, அதுக்கு அடுத்ததாக அரோரா, கனி, சுபிக்ஷா, ரம்யா. கனிக்கும் நேற்று வந்து சிரிப்பாக வந்து தான் அது பார்வதி அழுவுற அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவங்க சிரிப்பாக வந்ததான். நீங்கள் நல்ல ரொம்ப தங்கமானவங்க, தாயுள்ளம் உள்ளவங்க. அது யாருக்கு தாயுள்ளமாக இருப்பாங்கன்னா, இவங்களுக்கு ஆதரவாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறவங்களுக்கு இருப்பாங்களா என்னன்னு தெரில. சரி, ஓகே, அவங்கள பற்றி நம்ம எதுக்கு விமர்சிச்சுட்டு. இப்போதைக்கு ரேங்க் கரெக்டாக போயிட்டுருக்கு. சுபிக்ஷாவை கீழே வச்சுருக்கீங்க. அந்த பொண்ணு ஏதோ விளையாடுதா? சரி, ஓகே. எனவே அது மக்கள் எடுக்கும் முடிவு தானே, நம்ம அது ஒன்றும் சொல்ல முடியாது தானே. ஏன்னா விக்கல் விக்ரமுக்கு இவ்வளோ பேர் ஆதரவாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கும் போதே நமக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.